இந்த வீடியோவில் நீரிழிவு நோய் கர்ப்பிணி பெண்களை எப்படி பாதிக்குதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் டயபெட்டிஸ் பற்றி ஒரு இன்ட்ரோ பார்ப்போம். நீரிழிவு நோய்னா என்ன? கணையம், அதாவது பேன்க்ரியாஸ்னு ஒரு ஆர்கன் இருக்குது. அதில் பீட்டா செல்ஸ்லேருந்து இன்சுலின் ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகுது. அந்த ஹார்மோனோட டெஃபிஷியன்சி ஆகிறப்ப தான் நமக்கு வந்து டயபெட்டிஸ் ஏற்படுது. இது வந்து டைப் 1 டயபெட்டிஸாக இருக்கலாம். அதில் வந்து அப்சல்யூட் இன்சுலின் டெஃபிஷியன்சி ஏற்படுது. டைப் 2 டயபெட்டிஸில் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் இன்சுலின் டெஃபிஷியன்சி ஆர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு கண்டிஷன் ஏற்படுது. ஸோ இந்த டயக்னோசிஸை நம்ம ஏர்லியராக எடுத்துகிட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ப்ரெக்னென்சி டைமில் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம ரொம்பவே ப்ரிவெண்ட் பண்ணலாம். இதில் விமென் வித் டயபெட்டிஸை நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். ஸோ டைப் 1 டயபெட்டிஸ் பார்த்தீங்கன்னா யங்கர் ஏஜ் குரூப் அஃபெக்ட் ஆவாங்க. டைப் 2 வந்து லேட்டர் ஏஜில் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ ப்ரெக்னென்சி கிளாஸிஃபிகேஷன் எடுக்கிறப்ப பிஃபோர் ப்ரெக்னென்சி டயபெட்டிஸ் வர்றது வந்து ஓவர் டயபெட்டிஸ் இல்லைனா ப்ரீ ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஆஃப்டர் ப்ரெக்னென்சி டயக்னோஸ் பண்ணுறது வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ரேண்டமாக ஒரு சுகர் எடுத்து பார்க்கும்போது 200 மில்லிகிராமுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக டயபெட்டிஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதற்கான அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா அதிக தாகம் ஏற்படலாம், அதிகமாக யூரின் போகலாம், இல்லை அதிக பசி ஏற்படலாம். இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ப்ரெக்னென்சி பிளானிங் ரொம்ப முக்கியமானது. ஸோ ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங் கரெக்டாக எடுத்துகிட்டு சுகர் லெவலை ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ண பிறகு ப்ரெக்னென்சி பிளானிங் பண்ணுறது அவசியம். ஏன்னா இதனால் மெட்டர்னல் அண்ட் ஃபீட்டல் காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. பொதுவாகவே ப்ரெக்னென்சி டைமில் டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துச்சுன்னா பேபிக்கு அனாமலிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏறக்குறைய 25% வந்து அனாமலிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது என்ன மாதிரி அனாமலிஸ் வரலான்னு பார்த்தீங்கன்னா மூளை வளர்ச்சி, அதில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். சில நேரம் ஹார்ட்டில் கூட ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதுக்கப்புறம் குறை பிரசவம் ஏற்படலாம். இல்லைன்னா சில நேரத்தில் கண்ட்ரோல் இல்லாதப்போ வந்து குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளேயே இறக்குறதுக்கான வாய்ப்புகளும் அதிகரிக்குது. ஃபீட்டல் காம்ப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸ் அபார்ஷன்ஸ் நிறையா ஏற்படுது. அதை தாண்டி மேல்ஃபார்மேஷன், குழந்தையோட உரு மாற்றங்கள் வந்து அதிகமாக பிரச்சனைகள் ஏற்படுது. இதையும் தாண்டி திடீர்னு குழந்தை இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது, வயிற்றுக்குள்ளேயே இறந்து போகுது. அதுக்கப்புறம் குறப்பிரசவம், அதனால் வரக்கூடிய மாற்றங்கள், அந்த ஹைப்போகிளைசீமியா, ஹைப்போகால்சீமியா, ஹைப்போமெக்னீஷீமியா, இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகரிக்குது. ஸோ 2 பேரண்ட்ஸுமே வந்து டயபெட்டிக்காக இருக்காங்கன்னா ஏறக்குறைய அந்த குழந்தைக்கு வந்து சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து 40% இருக்குது. டயபெட்டிஸ் இருக்க உமன் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறப்ப அவங்களுக்கும் நிறைய பாதிப்புகள் ஏற்படலாம் டியூரிங் ப்ரெக்னென்சியை. அதாவது ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கண் பாதிப்பு ஏற்படலாம். சில பேருக்கு கிட்னி பாதிப்பு கூட அதிகமாக ஏற்படலாம். டயபெட்டிக் கீட்டோ அசிடோசின்னு சொல்லி ஏறக்குறைய 1% பெண்களுக்கு ஏற்படுது. சில பேருக்கு நரம்பு தளர்ச்சி கூட ஏற்படலாம். இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ஏற்படலான்ற வாய்ப்பு இருக்கனால அந்த கண்ட்ரோல் வந்து ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே அச்சீவ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஒன்ஸ் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆன பிறகு கண்டிப்பாக ஃபோலிக் ஆசிட் சத்து மாத்திரை மினிமம் 400 மைக்ரோகிராம்ஸ் பெர் டே எடுத்துக்கணும். அதேமாதிரி HbA1cயோட லெவல்ஸ் வந்து லெஸ் தேன் 6 மெயின்டைன் பண்ணுறது இந்த குழந்தையோட உருமாற்றம் பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதர்வைஸ் இதை ஒரு ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சியாக தான் நம்ம மேனேஜ் பண்ணணும். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக கேர் எடுத்துக்கணும். எவ்ரி மந்த் கரெக்டாக செக்கப் போகணும். தேவைப்பட்டால் அடிக்கடி செக்கப் போக வேண்டியது இருக்கும். ஸோ கண்டிப்பாக மதருக்கும் பேபிக்கும் நீட்ஸ் இருக்கனால இன்சுலினோட நீட் வந்து ப்ரெக்னென்சியில் வந்து சேஞ்ச் ஆகும் டிபெண்டிங் ஆன் த பிளட் சுகர். ஸோ ஃபாஸ்டிங் பிளட் சுகர் ஒரு 100க்குள்ளே மெயின்டைன் பண்ணிவிட்டு சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்குள்ள சுகர் வந்து ஒரு 140க்குள்ளே மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக பேபிக்கு வந்து மேஜர் ப்ராப்ளம்ஸ் வராமல் நம்மளால் தடுக்க முடியும். ஸோ இந்த ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சியை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணணும். அடிக்கடி ஸ்கேன் எடுத்து பார்க்கணும், பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரைமஸ்டர்லேயும் அந்த கேர் அண்ட் கன்சர்ன் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் மகப்பேறு மருத்துவரோட ஆலோசனைப்படி தான் அவங்க வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக எடுத்துக்க வேண்டியது இருக்குது. செகண்ட் ட்ரைமஸ்டர், அதாவது 2வது 12 வாரங்கள், அதாவது 13, 14 வாரங்கள்லேருந்து 28வது வாரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா முக்கியமானது அந்த அனாமலி ஸ்கேன். அந்த அனாமலி ஸ்கேன் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் டயபெட்டிஸ் இருக்கவங்க ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்னா ஃபீட்டல் எக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கேன் எடுக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேபியோட ஹார்ட்டை வந்து டீட்டெயில்டாக ஒரு ஸ்கேன் பார்க்குறது. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டயபெட்டிக் மதர்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட்டு 28 வீக்ஸ்க்கு அப்புறம் அதே மாதிரி சுகர் கண்ட்ரோல் கரெக்டாக மேனேஜ் பண்ணிவிட்டு டெலிவரிக்கு அவங்கள ப்ரிப்பேர் பண்ணணும். மகப்பேறு மருத்துவரோட கண்ட்ரோல்லையே அவங்க வந்து எவ்ரி வீக் ஆர் எவ்ரி மந்த் வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே நல்லது.
ப்ரெக்னென்சி பிளானிங்னு பார்த்தீங்கன்னா நல்ல கண்ட்ரோலாக இருக்க மதருக்கு வந்து 38 to 39 வீக்ஸ் வரைக்கும் இந்த ப்ரெக்னென்சி நம்ம அலோவ் பண்ணலாம். நார்மல் டெலிவரிக்கும் நம்ம அலோவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் டெலிவரி டைமில் வந்து இன்சுலினோட லெவல் வந்து நீட் வந்து ரொம்ப கொஞ்சம் குறையும். ஸோ டிபெண்டிங் ஆன் த நீட் வந்து அதை மானிட்டர் பண்ணணும். ப்ளஸ் இந்த இன்சுலின் ரிக்குவயர்மெண்ட் வந்து ஆஃப்டர் டெலிவரி வந்து ரொம்பவே குறையும். ஸோ அதை கரெக்டாக மானிட்டர் பண்ணி ப்ராப்பர் ப்ரெக்னென்சி பிளானிங் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒரு சேஃப் டெலிவரியும் ஒரு நார்மல் பேபியும் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்குது. ஆஃப்டர் டெலிவரி பார்த்திங்கன்னா பர்த் கண்ட்ரோல், அதாவது கருத்தடை மாத்திரைகளோ இல்லைனா இந்த பர்த் பிளானிங் பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் அண்ட் கவுன்சிலிங் கரெக்டாக கொடுத்து நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சி பிளானிங்க்கு முன்னால் திருப்பி அந்த சுகர் லெவல்ஸ் டார்கெட் லெவல்ஸ் வந்துருச்சா அப்படின்றத பார்க்குறதும், ரெகுலர் ஆன்டினேட்டல் செக்கப்பும் டயபெட்டாலஜிஸ்ட் அட்வைஸோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் ஃபாலோ பண்ணும்போதும் மதருக்கும் பேபிக்கும் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம நல்லாவே ப்ரிவெண்ட் பண்ண முடியும். இதே போல் ஒரு உமன் ஹெல்த் ரிலேட்டட் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.